இப்ப தமிழர் தரப்புக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுறதால எங்களுக்கு சந்தேகங்கள் தான் வலுத்தண்டு வருது என்றால் எங்களோட சந்தேகங்கள் எல்லாம் பெருமானத்துக்குரியது. தமிழர்கள் தரப்பு வெளிப்படுத்துற சந்தேகங்கள் நியாயமானது என்றால் அநீதி இழைக்கப்படுக அநீதியினுடைய உச்சக்கட்டத்துக்குள்ள அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனமாக இருக்க எங்களுக்கு சந்தேகங்கள் தான் வலிமை அடையுது. ஏனென்றால் இப்ப நீங்கள் பார்த்தா தெரியும், கொக்கு தொடுவாய் மனித புதகுடி அந்த வீதியை கடந்து போறதாலதான் அந்த ஊடகத்தை அப்படியே வீதிக்கு அங்காலையும் அந்த புதகுழியினுடைய நீட்சி தொடருது. அதாலதான் இன்றைக்கு அது இடநிறுத்தப்பட்டிருக்குது. பல நூறு எலும்பு கூடுகள் இதுவரையில மீட்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழர் தாயம் என்றது நெல் விளைகிற பூமி என்றதை கடந்து மனித எலும்பு கூடுகளும் மனித உடலங்கள் அவயங்கள் கிடைக்கிற ஒரு மயானமாக வடக்கு கிழக்கு மாற்றப்பட்டிருக்குது. ஒரு பக்கத்தில் அரசாங்கம் அது ஒரு புத்த பூமியாக இராணுவ பூமியாக மாற்றப்படுக, ஆனா நிலத்துக்குள்ள மிகப்பெரிய மனித எச்சங்களும் மனித எலும்பு கூடுகளும் தான் தோண்ட தோண்ட கிடைக்கிற ஒரு பூமியாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த விகாரைகளுக்கு இருக்கின்ற அச்சத்திலே நியாயம் இருக்கு. ஏனென்றால் விகாரைகளை ஏன் இலங்கை இராணுவம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்றால், இந்த விகாரைகள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு கட்டப்பட்ட இடம் எல்லாமே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகள், குறிப்பாக இராணுவ முகாம்கள் இருந்த இடத்தில தான் அந்த விகாரைகளும் முளைத்திருக்கு. பல இடங்களில் தான் நிலைமையாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் இராணுவம் ஆக்கிரமிச்சு தன்னை பிடிக்க நிலங்களை வச்சிருக்குதோ அந்த இடத்துல தான் இங்க விகாரைகளும் முளைச்சிருக்கு. அப்ப இராணுவம் பல்லாயிரக்கணக்கானவர்களை, அதாவது சரணடைஞ்ச பல நூறு பேரை காணாமல் ஆக்கியிருக்கு திட்டமிட்டு. இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள முப்படையினர் என்று நான் சொல்ற ராணுவம் மட்டுமில்லை, கடற்படையா இருக்கலாம், விமானப்படையினர் தொடக்கம், ஏன் காவல்துறையினர் தொடக்கம் பல நூறு பேரை காணாமல் ஆக்கி இருக்கிறது அந்த அம்மாக்கள் இராணுவ இலங்கை அரசாங்கத்தால் அமைச்ச ஆணைக்குழுக்களுக்கு முன்னுக்கு சாட்சியம் அளிச்சிருக்கிறார்கள். அப்படி பார்க்க இந்த விகாரைகள் மீது எங்க சந்தேகம் வருது என்றால் தமிழர்களுக்கு இப்ப விகாரைகள் நிச்சயமாக இலங்கையினுடைய பௌத்த சாசனத்தினுடைய அமைச்சு அல்ல இலங்கையினுடைய சிங்கள வாதம் இது அகற்ற போறீங்க. அப்ப விகாரைகளை அந்த அந்த ஒருவேளை காணாமல் ஆக்கினவர்களை அல்ல நீதிக்கு புறம்பாக படுகொலை செய்தவர்களை இராணுவம் கொத்து கொத்தாக மனித கிடங்களை கிண்டி அந்த இடத்துல புதைச்சிருந்தால் அதுக்கு மேல விகாரைகள் வெறியிக்க இந்த விகாரைகள் அகற்றப்படாது, இந்த சாட்சியங்களை 100% அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இலங்கையினுடைய படையினர் அந்த நிலைமை கணிச்சிருக்கலாம். ஆகவே இந்த விகாரிகளுக்கு மனித புதைகுழிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நியாயமான கோரிக்கை தான். ஆனா இத ரவிகரன் எங்கட சுமந்திரன் வலதுகரன் ரவிகரன் முன்வச்சாதான் ஆச்சரியம். ஏனென்றால் அவர்தான் அந்த வட்டுவாவல் பாலத்துக்கு நிதி ஒதுக்குறதையும் அவர்தான் அப்படியே கைதட்டி வரவேற்கிறார்.